ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட் சீசன் 1 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ டைம்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, அவங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ரேபிட் வந்து ரேட்லுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவரோட வெட்டப்பட்ட கையிலேருந்து ரத்தம் அதிகமாக போகிறனால அதை பேண்டேஜால் கவர் பண்ணி பிளட்டு வெளியில் போகிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா. கேமராமேன்ஸ்லாம் எங்கே போனாங்க? இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ யாரும் அவளை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அதில் அவ தப்பிச்சிடுறா. இந்த பச்சை வந்தீங்கலாம் ஒரு வீட்டு மேலே நினைச்சிட்டு இப்போ அங்கிருந்த 4 பச்சவந்தியில் ஒரு பச்சவந்தி வந்து ரேபிட்டை பிடிச்சிடுறான். இப்போ அதுல இருந்து ஒருத்தன் டைகரும் இப்போ இல்லை, சீத்தாவும் இப்போ இல்லை, ரேட்லும் இப்போ இல்லை, அதனால உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இங்கே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டமே எந்திரிச்சு நிற்கிறா. இருந்தாலும் அவளுக்கு பட்டிருக்கிற காயத்தினால அவனால் இனி ஸ்டேபிளாக நிற்க முடியல. இதை பார்த்து அந்த பச்சவந்தியில் ஒருத்தி பயங்கரமாக சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அவளை பயன்படுத்திட்டு அது போக இப்போ சண்டை போடுற நிலைமையிலையும் இல்லை, அதனால இப்பவே உன்னை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண. ஆனால் ஹிட்டோ மேதான் தப்பிச்சு அங்கிருந்து 2 இடத்த போட்டு தள்ளிடுறான். அப்புறம் மேல இருந்தவங்க இதை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹிட்டமே திரும்பி மயங்கி விழுந்துடுறான். நமக்கு அதிகமாக நேரம் இல்லை, அவள் வீக்கா இருக்கும்போது அதை பிடிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னு இன்னொருத்தனை அவனை முடிக்க போக அந்த இடத்துக்கு நம்ம அனௌன்சர் வந்து பச்சாந்தியோட நாக்கையை துண்டு துண்டா வெட்டி அவனை டிஃபீட் பண்ணிடுறான். இப்போ அவ இருந்துட்டு இந்த கேமுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் வரணும், இந்த மாதிரி அன்வான்டான பிளேயர்ஸ் எல்லாம் கேமுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுமதி கிடையாது என்ன சொல்லிட்டு இப்போ அவ கையில ஒரு கேமரா எடுத்து இப்போ அதோட இனத்துக்கு டெலிகாஸ்ட் பண்றா. மக்களே, தொழில்நுட்ப காரணத்தினால ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனால இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எப்பவும் போல இப்ப நம்ம லைவ் கண்டினியூ பண்ணலாம். ரேட்டில் பயங்கரமா காயப்பட்டிருக்கிறதுனால அவளால இப்ப எந்திரிச்சு நடமாட முடியல, மத்தபடி அவ கொஞ்சம் நல்லா தான் இருக்கா. அப்புறம் நம்ம ரேபிட், அதாவது இந்த கில்லிங் பைட் டிஸ்ட்ராயலோட வெற்றியாளர், வாங்க கொஞ்சம் அவகிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜூம் பண்ணி அவகிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கா. இதை வந்து அந்த விஐபி ரூம்ல இருந்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீட்டோ இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை சினோசாக்கி தான் எடுத்தா. இதுல இருக்கிற அந்த 10 வந்தீங்கலாம் செமிட்டோமோ சைபர்ஸோ சேர்ந்ததுங்க. வேற விதமா சொல்லணும்னா செமிட்டோமா இருந்துட்டு இந்த கேம்ல நம்ம ஜெய காட்டி யாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால யார்கிட்டயுமே அந்த லைசன்ஸ் போகாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம், அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொட்டையை பார்த்து அவன் கேட்க, அந்தாலும் ஓகே நான் தான் இந்த இடத்துல நான் போய் சொல்லி தப்பிக்க முடியாது, ஆனா சிட்டு ஒன்ன நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன், சுமிட்டோமாவை எதிரியாக்கிக்கிட்டனால நீ ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு அவன் சொன்னானே. அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு தீ அவருடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாதிரி ஒருத்தன் அட்டாக் பண்ண போறதுக்கெல்லாம் சுமிட்டோமாவோட ரெசிடென்ட்டையே லியோ கொன்னுட்டு அவனுடைய பீஸ்ட் ஃபார்ம்ல அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று அவனை மேட்றான். லியோவை பார்த்து அவன் பயந்து போய் ஒன்றும் பண்ணாமே உட்காந்துடுறான். இப்போ இந்த தாத்தா இருந்துட்டு நல்லா வேலை பண்ண லியோ, இந்த மாதிரி ஆட்கள்னாலதான் கில்லிங் பேட்ஸ்ல இருக்கிற மரியாதையே போகுது அப்படி சொன்ன சீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, சீட்டோவும் சரியா சொன்னீங்க, இருந்தாலும் இன்னொரு குற்றவாளி எஞ்சி இருக்கான் அப்படின்னு அவன் சொன்னானே. அம்மா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அது நீதான் யோசன் மிட்சுகாட்டோ சேவர்ஸோ கில்லிங் பேட்ஸை பயன்படுத்தி பல 100 வருஷமா ஜப்பானோட எக்கனாமியில ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிச்சு. ஆனா இப்பவும் அதே மாதிரி தெரோமார்பிசில் டெக்னாலஜிலையும் அதையே தான் அது பண்ணுது. நீ நினைச்சிருந்தா இதை பத்தி நீ பப்ளிக் சொல்லியிருக்கலாம், இதன் மூலமா பல மக்கள் நம்மளோட டெக்னாலஜி மூலமா நிறைய பலன் அடைஞ்சது இருப்பாங்க. ஆனா நீ இதெல்லாம் பண்ணாம உன் லாபத்துக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சு, ஆனா நீ காசுப்பட்டு எங்களோட டெக்னாலஜியை நீ தப்பான வழிக்கு கொண்டு போன. நான் நினைச்சேன் உங்ககிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்கறது மூலமா இந்த மனித குலத்தையே ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகலான்னு நினைச்சோம், ஆனா நீ உன்னுடைய லாபத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்ப தெரியல அப்படின்னு நான் சொன்னோன்னு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காரணம் என்ன? எவனாச்சும் தனக்கு லாபம் இல்லாத விஷயத்த பண்ணுவானா? அதுவும் நான் பண்ண எல்லா திட்டத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்க வீரோட இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே லியோ தாத்தாவோட நெஞ்சுக்குள்ள கையை விட்டுட்டான். இதை பார்த்த தாத்தா, நீ எனக்கு துரோகம் முட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப லியோ பண்ண காரியத்துக்கு ஒருத்தன் அவனை பாராட்டிட்டு, சீட்டோ இப்ப நான் உன்னுடைய திட்டத்துக்கு யாரும் இடையூறா இருக்க மாட்டாங்க அப்படிதானே அப்படின்னு நான் கேட்க, ஆமா நான் இந்த உலகத்தை மாத்தி ஒரு புது எவல்யூஷனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சீட்டு சொல்ல, இப்ப யோகோ இருந்துட்டு இனிமே நான் என் தாத்தா மஞ்சள் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தாத்தாவை போய் பார்க்க போறா. ஆனா தாத்தாவை பார்த்தானே அவ அதிர்ச்சியில இது எப்படி நடந்துச்சு, தாத்தா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சீட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்மேன் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க போலீஸ் கிட்டையும் ஒரு மெடிக்கல் ஆர்கனைசேஷன் கிட்டையும் இதை பத்தி இயற்கையை சொல்லிட்டோம், உங்க தாத்தாவை தொடாம என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னானே. யோகா அழுதுட்டு, இது ஒன்னு எங்க தாத்தாவோட நேச்சுரல் டெத்து கிடையாது, நீ தான் வச்சு பண்ணிருப்ப, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் சொன்னானே. அதுக்கு சீட்டோ, நீ என்ன குத போறியா, அதுக்கு முதல்ல நீ இருக்கணுமே. இதை கேட்ட யோகோ, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, இப்போ அந்த இடத்துக்கு எக்ஸிபிசி சேர்ந்த ஒருத்தன், இங்க பாருங்க மிஸ் யோகோ, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்க தாத்தாவை கொண்டிருக்கோம், இதெல்லாம் எங்களுடைய கூட்டு ஆலோசனை பேர்ல தான் நடந்துச்சு அப்படின்னு நான் தைரியமா சொல்ல, இதை கேட்ட யோகோ இருந்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா இது என்கிட்டயே வந்து சொல்லுவேன், லியோ இப்ப எல்லாத்தையும் கொன்றுடா அப்படின்னு சொல்லவும், லியோ இருந்துட்டு, நிறுத்தடி லியோ, எப்போ
எப்பவுமே அவனுக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமாட்டி எச்பிசி சேர்ந்த ஒருத்தர், அப்பனா சீட்டோ அந்த பெரியவரோட பாடியை நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க, சரி இப்போ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ போய்கிட்டு இருக்க. இந்த பக்கம் யோக்கா இருந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுதிக்கிட்டு இருக்கும்போது நீயும் அந்த இடத்துக்கு வந்து நீ எப்படி எங்களை மாதிரி ஹைபிரிட்ஸை உன்னோட லாபத்துக்கு யூஸ் பண்ணியோ அதே மாதிரிதான் இப்போ உனக்கு நடக்குது அப்படின்னு சொன்னோன்னு யோகா இருந்துட்டு துரோகியே அப்படின்னு சொல்ல லியோ வந்துட்டு நீ இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்கிறத பார்த்துட்டு என்கிட்ட பேசணும், சரியா? இது போக ஒன்னு நான் என்னோட ஸ்லேவா வச்சுக்க நான் தயாரா இருக்கேன். யோகா கூட அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ லாஸ்டா அனௌன்ஸ் இருந்துட்டு இந்த கில்லிங் பை டெஸ்ட்ராயல் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. இதோட வின்னர் இசிட்டா சைபர் சாஸ். எப்போ ஹீரோ அவனுடைய காலேஜ்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்து பார்க்குறான். அதில் நியூஸ் ரீடர் இருந்துட்டு கூடிய விரைவிலேயே தெரோபைட்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு, இட்டாமுக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோ ரூம்ல உட்காந்து இட்டாமியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து அவன் பார்க்குறான். இட்டாமி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்திருக்கா. எந்த இடம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லியோ கூட கிட்டமே சண்டை போட்ட இடத்துக்கு தான் வர சொல்லியிருந்திருக்கா. ஹீரோ போய் கிட்டமே பார்க்குறான். பார்த்து அவங்க பேசிக்கிறாங்க. என்னோட கை எப்படி இருக்கு, இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இதை பற்றி நீ கவலைப்படாத, ஏன்னா இது வேகமாவே சரியாயிருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானே. ரெண்டு பேருமே மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹிட்டாமி இருந்துட்டு உன்னைய தனியாக வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படியே சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ இருந்துட்டு ஹிட்டாமி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ எனக்கு டைம் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல, இல்லை உங்களால தான் நான் இப்போ நான் என் வாழ்க்கையில் நானா ஒரு முடிவு எடுக்க கற்றுக்கிட்டேன், உன்னால தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு, நான் எப்பவுமே அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பனா நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படிலாம் கிடையாது, உன்னை பற்றி லைட்டாக கவலைப்பட்டேன் அவ்வளோதான், ஆனால் நான் ஒரு மனுஷனாக பார்த்து தான் அந்த மாதிரிலாம் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஹிட்டாமி சரி விடு, என் கூட இருந்ததுனால உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துருக்கலாம், அது போக என் கூட இருந்ததுக்காக நானும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஃபிளாஷ் அட்டாக் பண்ணி கொண்டுறா என்ன மன்னிச்சிருந்தா மட்டும் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கு தெரியல, மிஸ்டர் ஸ்ட்ரீட்டை உன்னை கொலை சொன்னாரு, நீ இருக்கிறது அவருக்கு பிரச்சனையா இருக்குனாரு, அதான் அவனை கொலை சொன்னாரு, எப்படி இருந்தாலும் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி விடு நான் சொல்றது உனக்கு கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்போ அங்கேருந்து கிளம்பி கார்ல ஏறி உட்காடுறான். எல்லாமே முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கிட்ட கேட்க அவளும் முடிஞ்சுன்னு சொல்ல இப்போ அவன் கார் எடுத்துட்டு போறான். இப்போ அந்த பாடி கார்டும் ஆறுதல் சொல்றான். அது கிட்டமே இருந்துட்டு நானும் உனக்கு கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றான். இப்போ பப்ளிக்கா ஹியூமன்ஸும் அவங்களுடைய ஜீனை மாடிஃபை பண்ணுறது மூலமாக ஒரு ஹைப்ரிடாக நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தீவில் கேபி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியத்தில் நெக்ஸ்ட் கில்லிங் பைட் நம்ம நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி கேள்விப்பட்ட எல்லா பிளேயர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இதோட இந்த எபிசோடு அதாவது இந்த சீசனையும் முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கான ஒரு லீடை கொடுத்துட்றாங்க. அடுத்த சீசன் வந்தால் நம்ம சேனலில் அதை போட பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல அனிமையில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா, see you.